ரெடியா இருக்குடி, சீக்கிரம் வாமா. இரு இரு வந்துட்டே இரு. இந்தா அவசரப்படுத்திக்கிட்டே இரு. சரி நான் கிளம்புறேன், பாய். துளசி இருடி. ஐயோ என்னம்மா, 9 மணிக்கு மீட்டிங். காலையில எந்திரிச்சதும் சொன்னல, மறந்துட்டியா? நான் ஒண்ணும் மறக்கலடி, நீதான் டிஃபனை மறந்துட்டு ஓடுற. இது பாரு, தோசை சுட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுட்டு போ. அட போமா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ற, நீ தோசையை சாப்பிட்டு போன்னு சொல்ற. ஏய், சாப்பிடாம எப்படி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவ? படபடப்பா இருக்காதா? அதெல்லாம் ஒன்னும் இருக்காதுமா, லஞ்ச் கட்டி கொடுத்திருக்கேல்ல, இதுல பாதி சாப்பிட்டுக்கிறேன். இதுக்குதான் பக்கத்திலே ஏதாவது வேலை இருந்தா பாருன்னு சொன்னேன், நீதான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்ட. இப்ப பாரு, 9 மணி மீட்டிங்க்கு 8 மணிக்கே இப்படி சாப்பிடாம அவசர அவசரமா ஓட வேண்டியதா இருக்கு. மா, வேலைக்கு சேர்ந்து ஒரு நாள் கூட ஆகலமா, நீ சீக்கிரமா டிஃபன் ரெடி பண்ணாம டிஸ்டன்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. போமா. ஏய் துளசி, ஏய் துளசி, பாத்து, ஏன்டி இப்படி பதட்டப்படுற? வா, நீ வந்து உள்ள உட்காந்து டிஃபன் சாப்பிடு. லேட் ஆகுற மாதிரி இருந்தா நான் உங்க அப்பா போன் பண்ணி வர சொல்றேன், அவர் வந்து உன்னை டிராப் பண்ணுவாரு. ஆமா, காலையிலேயே அவசரமா ஏதோ கேஸ்னு வெளிய போனவர இதுக்காக வர சொல்வியா? போமா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். ஏய் இரு இரு, நான் வரேன். நம்ம அவசரத்துக்கு மட்டும் எந்த ஒரு ஆட்டோவும் வரவே வராதே. அம்மா, அதோ ஆட்டோ வருது. ஏய், அது ஷேர் ஆட்டோடி. பரவாயில்லம்மா, அவசரத்துக்கு ஆட்டோக்கு எல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் அதுலயே கிளம்புறேன். அண்ணா பாய்மா. அண்ணா அண்ணா, எங்கம்மா போணும்? வாலஜா பார்க் போகுமா? போலாம், ஏறுங்க. பாய். என்னாச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு. அண்ணா, நான் ஆபீஸ் போனோம், கொஞ்சம் சீக்கிரமா பஞ்சர் பார்த்து கொடுக்குறீங்களா? வண்டி சாஸ்தியா இருக்கு, 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் ஆகுமா? ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, 9 மணிக்கு மீட்டிங் வேற இருக்கு. என்ன பண்றது? அண்ணா, நீங்க பஞ்சர் போட்டு வைங்க, நான் சாயங்காலம் வந்து எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. அண்ணா, வண்டியிலே சாவி வச்சிருக்கேன், சரி. பாத்துக்கோங்க. நம்ம அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ கூட காணோம். ஆட்டோ அண்ணே, வாலஜா பார்க் போகுமா? போகும் சார், ஏறுங்க. சரி, ஓகே.
சார் வண்டியில ஏறுங்க இல்ல நகருங்க. எதுக்கு ஆர்டிஓ மாதிரி வண்டியை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சார் வர்றீங்களா இல்ல வண்டி எடுக்கவா? வரேன். ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. நிறுத்துங்க. அப்பா கொட்டி வாங்க போகுமா? போகும் சார், ஏறுங்க. தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா. ஒன்னதான்ப்பா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. கொஞ்சம் தள்ளித்தான் உட்காரப்பா. அண்ணே கொஞ்சம் குளுக்காம போங்கண்ணே. சார் மாசமா இருந்தா தான் குலுங்காம போக சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? ரோடு அப்படி இருக்கு, நான் என்ன சார் பண்ண முடியும்? எவ்வளோண்ணே? 20 ரூபா சார். 25 ரூபா கொடுங்க. இந்தாங்க. சேஞ்ச் இல்லையா மேடம்? சேஞ்ச் இல்லைண்ணா. உங்ககிட்ட இருக்கா சார்? ஆஹா, என்கிட்ட அது மட்டும்தான் இருக்கு. உங்ககிட்ட சேஞ்ச் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லப்பா. இல்லையா? ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல தானே வேலை செய்றீங்க? ஆமா. ஆமா. நான் சார்கிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிறேன் சார், நீங்க அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க சார். டைம் ஆயிருச்சு சார். அவங்க கிட்ட எல்லாம் என்னால வாங்க முடியாது. நீங்களே சேஞ்ச கொடுங்க. சேஞ்ச் இல்ல சார், உங்களோட பெரிய ரோதனையா இருக்கு. ஆளை விடுங்க சார். ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரியே ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போதே நினைச்சேன் ஏதோ இருக்குன்னு. இப்ப தெரிஞ்சு போச்சு. வெளியில தான் டிவோர்ஸ் நாடகம் இல்லாமா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு. கனகா, ஏ கனகா, கனகா, ஏ கனகா. என்ன சின்னத்த, கிச்சன்ல காய்கறி கோடிய கூட வைக்காம அறக்க பறக்க ஓடி வரீங்க? என்ன ஆச்சு? ஐயோ கனகா, அந்த விஸ்வாவும் துளசியும். விஸ்வாவும் துளசியும் என்ன ஆச்சு சின்னத்த? அந்த விஸ்வாவும் துளசியும் ஒன்னும் ஆபீஸ்க்கு போறாங்கடி. ஒன்னாவா? ஆமாண்டி. வெளியில எலியும் புனியமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு உள்ளுக்குள்ள நகையும் சதையுமா இருக்காங்க. ஆஹா,
ஏய், என்னடி அப்படி பாக்குற? நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஒன்னா ஷேர் ஆட்டோல இறங்கி போறாங்க. அது பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சுடி. மாமா எப்பவும் பைக்ல தானே ஆபீஸ் போவாரு, நீங்க என்ன ஷேர் ஆட்டோல போனாருன்னு சொல்றீங்க? ஐயோ, அதெல்லாம் நமக்காக. உண்மை என்னன்னா, இங்க இருந்து பைக்ல போற மாதிரி போயிட்டு பாதி வழியில ஷேர் ஆட்டோல ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. என்ன சின்னத்த ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வைக்கிறீங்க? மாமா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அவருக்கு துளசி மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல. இல்லடி, ஆபீஸ்ல பக்கத்துல பாத்துக்கிட்டதால கோவம்லாம் குறைஞ்சிருச்சுடி. இப்போ 2 பேருக்குள்ள திரும்ப லவ் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவ்ளோ சீக்கிரமாவா? ஆமாண்டி. நான் நம்ப மாட்டேன் சின்னத்த. நீங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. மாமாவுக்கு கோவம் குறைஞ்சிருக்காது. அதே மாதிரி அந்த துளசிக்கும் மாமா மேல உள்ள கோவம் குறைஞ்சிருக்காது. ஒன்னா ஆட்டோல போனதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். இருங்க, நானே மாமா கிட்ட கேக்குறேன். சொல்லு கனகா. ஆ, எங்க மாமா இருக்கீங்க? ஆபீஸ்ல. ஏன்? ஆ, இல்ல மாமா, காலையில ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு அவசரமா பைக்ல போனீங்கல்ல, அதான் சேஃபா போயிட்டீங்களான்னு கேக்கலான்னு கால் பண்ணேன். அதை ஏன் கனகா கேக்குற? நான் ரொம்ப அவசரமா போகும்போது தான் பைக் பஞ்சர் ஆகும். ஐயோ, பைக் பஞ்சர் ஆயிடுச்சா? ஆமா, அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சு தான் நான் ஆபீஸ்க்கே வந்தேன். எப்படியோ டைமுக்கு ஆபீஸ்க்கு போயிட்டீங்கல்ல மாமா? சரியா வந்துட்டேன். சரிங்க மாமா, நான் வச்சிடுறேன். நீங்க வேலையை பாருங்க. சரி, ஓகே. பாருங்க சின்னத்த, பைக் பஞ்சர் ஆயிடுச்சாம், அதான் ஆட்டோல போயிருக்காரு. இல்ல, உன்கிட்ட அவன் பொய் சொல்லிருக்கலாம்ல. பொய் சொல்றதுன்னா எல்லாத்தையுமே மறைச்சிருக்கலாம்ல, எதுக்கு உண்மையை சொல்றாரு? ஆமா இல்ல. சாரி கனகா. ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆக்சுவலா இந்த மீட்டிங் இப்போ எதுக்குன்னா, நம்ம கம்பெனியோட ப்ரொமோஷன் எப்படி பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணத்தான். எவ்ரி 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம கம்பெனியோட பிராண்ட், டைட்டில் அண்ட் லோகோவை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த தடவையும் ரொம்ப கேட்சியான லோகோவை யூஸ் பண்ணி தான் அப்டேட் பண்ண போறோம். அந்த கேட்சியான லோகோ என்ன, எந்த மாதிரி கேட்சியான லோகோ கொடுக்கலாம்னு உங்களோட ஐடியாவை ஷேர் பண்ணுங்க, நல்லா இருக்கும். எல்லாரும் யோசிச்சுட்டே இருந்தா எப்படி? யாராவது சொல்லுங்க. சார், சொல்லுங்க முரளி. கல்யாணம் ஆகலையா? எதுக்கு வருத்தம்? நாங்க பாக்குறோம் பொருத்தம். பொருத்தம் சரியில்லை, வருத்தமாயிருச்சுன்னு சொல்லி மீம்ஸ் போட்டுருவாங்க முரளி. இன்னும் பெட்டரா சொல்லுங்க சார். ம். திருமணங்கள் சொர்க்கத்தில் மட்டுமல்ல, எங்களிடமும் நிச்சயிக்கப்படுகிறது. ஓகே தான், இன்னும் கொஞ்சம் கேட்சியா இருந்தா பெட்டர்னு தோணுது. ஓகே சார். எனக்கு என்னவோ இது ஓகே தான். சார், ஞானங்க சொல்றேன் சார். சொல்லு கல்யாணம். என்னன்னு சொல்லு. தனியா வாங்க. தனியாவா? வேணா இங்கேயே சொல்லு. இல்ல சார், நான் சொல்ல வரதே அதுதான். அது என்னன்னு சொல்லு. அதான் சார். தனியா வாங்க. யோ, இங்கேயே சொல்லு. தனியாலாம் வர முடியாது. அட போங்க சார், நீங்கள் உங்க டைமிங். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கொஞ்சம் சொல்ல விடுங்க சார். எப்பா, எல்லாரும் சிரிப்பு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றீங்களா? சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க சார். தனியா வாங்க, தள்ளிக்கிட்டு போங்க. என்னப்பா, நல்லால?
கல்யாணம் செய்து வைக்க நாங்க தயார். காதலிக்க நீங்க தயாரா? ஓகே, பட் லென்த்தா இருக்கு. கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிங்களே. ஓகே சார். உங்களோட கெட்டி மேளத்துக்கு நாங்க கேரண்டி. நைஸ் விஸ்வா. இருந்தாலும் இன்னும் பெட்டரா ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாமே. ஓகே சார். துளசி, நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே. கை கோர்த்து நடக்க நாங்கள் கரம் கொடுக்கிறோம். சூப்பர் துளசி. ஆக்சுவலா கரம் பிடிக்கிறது தான் கல்யாணத்தோட முக்கியமான அம்சம். அதை நீங்க டச் பண்ணிருக்கீங்க. சூப்பர் துளசி. தேங்க்யூ சார். இது நல்லா இருக்கு. இதையே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? எனக்கு பிடிக்கல சார். ஏன்? ட்ரெண்டிங்காவே இல்ல சார். கரெக்ட் விஸ்வா, நீங்க சொல்ற மாதிரி இது ட்ரெண்டிங்கா இல்லதான். ஆனா ட்ரெடிஷனலா இருக்கு. ஃபேஷனுக்கும் ஃபேன்சிக்கும் தான் ட்ரெண்டிங் வேணும். பட் ஃபேமிலிக்கு ட்ரெடிஷனல் தான் செட் ஆகும். நம்ம மக்களும் அதை தான் விரும்புவாங்க. அதனால இது நல்லா இருக்கு. இதையே வச்சுக்கலாமே. என்ன, இதையே வச்சுக்கலாமா? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே தான் சார். என்னாச்சு? இல்ல சார், விஸ்வா, எனக்கு பிடிக்கல. சரி, ஒண்ணு பண்ணலாம். என் ஒய்ஃப் கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கறேன். அவங்களுக்கு இது பிடிக்கல, வேற பெட்டரா யோசிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா துளசி சொன்னது வேண்டாம். ஓகேவா? சரிங்க சார். ஹலோ அம்மோ, ஒரு லாக் லைன் சொல்றேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லு. உங்க கம்பெனி லாக் லைனா? ஆமா, சொல்லுங்க. கைகோர்த்து நடக்க நாங்கள் கரம் கொடுக்கிறோம். இது எப்படி இருக்கு? நைஸ்ங்க, சூப்பரா இருக்கு. கல்யாணம்ங்கிறதே கை பிடிக்கிறது தானே. ரொம்ப ஹாட்டா இருக்குங்க. தேங்க்ஸ் அம்மு, நான் அப்புறம் பேசுறேன். சரிங்க. ஓகே. என்ன விஸ்வா, இப்போ ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. இனிமே துளசி சொன்னதுதான் நமக்கு புது லோகோ. அதையே கம்பெனி ஆடு கொடுத்துருவோம். சூப்பர் துளசி, கங்க்ராட்ஸ். சூப்பர் துளசி. Thank you. ஆல் தி பெஸ்ட் துளசி. Thank you sir. தேங்க்ஸ்க்கா. இன்னா துளசி, நீ சொன்னதுதான் போட்டிருக்காங்க போல இருக்கு. இப்ப பாரேன். ஆமா, என்ன போட்டிருக்காங்க? அது வந்து லைலால. அம்மா விஜி, அது லயோலா இல்ல. இந்த பாரு விஜி, லயோலாங்கிறது ஒரு காலேஜ். காலேஜ்ல போய் நீங்க கை கோர்த்து நடக்க நாங்க கரம் கொடுக்கறோம்னு சொன்னா தூக்கி போட்டு மிதிச்சிட மாட்டாங்க. லயோலால இல்லம்மா, லாக் லைன் லோகோல போட்டிருக்காங்க. அதான் அதேதாம்மா. படிக்காதவ ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். சிரிக்கிறத பாரு. ஓய் கல்யாணம், என்ன பார்த்து சிரிக்கிறல்ல? நல்லா சிரி. உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. அவிஞ்சி போக. Sit down, sit down. உட்காருங்க. வெரி குட் துளசி. நீங்க சொன்ன அந்த லோகோ லாக் லைன் உண்மையிலேயே எக்ஸலென்ட். Thank you sir. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல சார்,
நான் எங்கேயும் ஒர்க் பண்ணதில்ல. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாப். ஓ அப்படியா? வெரி குட், கீப் இட் அப். Thank you sir. ஓகே, கேரி ஆன். ஓகே சார். ஓகே சார். சூப்பர் துளசி. ஆமா துளசி, நான் கூட உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு லாக் லைனை எதிர்பார்க்கவே இல்ல. ரியலி சூப்பர். ரொம்ப அழகா இருந்துச்சு தெரியுமா அந்த வார்த்தை? துளசி, நீங்க இவ்ளோ டேலண்டாவும் அழகாவும் இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு உங்க ஹஸ்பண்ட் உங்களை விட்டுட்டு போனாரு? இவ்ளோ டேலண்டா இருக்கிற உங்களை விட்டுட்டு போயிருக்காருன்னா உண்மையிலேயே உங்க ஹஸ்பண்டுக்கு அறிவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா துளசி, தேவி சொன்ன மாதிரி கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் ஒரு ஃபூலிஷா தான் இருப்பாரு. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவர் மிஸ் பண்ணி இருக்காரு பாரு. ஃபீல் பண்ணாதீங்க துளசி, ஃபீல் பண்ணாதீங்க துளசி. உங்களுக்குன்னு ஒரு மன்மதன் கண்டிப்பா கிடைப்பான். விஸ்வா, என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? எனக்கு பசிக்கல. துளசி, பசிக்காம இல்ல, உங்க லோகோவை யூஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதான் பிடிக்காம போறாரு. நீங்க சாப்பிடுங்க.